அனைவருக்கும் சட்டத்தின் குரல் சேனல் சார்பாக வணக்கம். சிசிடிவி ஏன் பொருத்தப்படுகிறது? சிசிடிவினால் சில வழக்குகளில் முக்கியமான சாட்சிகள் அப்படின்றது இருந்தது. ஸோ சிசிடிவி சில இடத்துல பொருத்தப்பட்டு இருந்தும் அந்த இடத்துல சிசிடிவி செயல்படாதனால சில வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போது சிசிடிவி ஏன் பொருத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்தினுடைய பாதுகாப்பு கருதி தான் சிசிடிவி அப்படின்றது பொருத்தப்படுகிறது. வேறு எதுவும் ஒருவேளை வேறு எதுவும் அசம்பாவிதம் அப்படின்றது நடைபெற்றால் அதை ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு அப்படின்றக்காக சிசிடிவி அப்படின்றது பொருத்தப்படுகிறது. முழுக்க முழுக்க பாதுகாப்புக்காக பொருத்தப்படுகிறது. மற்றும் சிசிடிவினால் சில முக்கியமான கொலை வழக்குகளில் சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்றது முக்கிய சாட்சியாக இருந்திருக்கு. அதாவது உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை கோகுல்ராஜ் படுகொலை வழக்காக இருக்கட்டும், இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் முக்கியமான சாட்சியாக இருந்தனால தான் அவங்களுக்கான தண்டனைகள் அப்படின்றது கிடச்சிச்சு. ஸோ அடுத்து என்னென்னா, சில இடத்துல சிசிடிவி பொருத்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி செயலிழந்தனாலையோ இல்லை திட்டமிடப்பட்டு செயலிழந்திருக்கா அப்படின்றது தெரில. அதனாலேயே சில வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குன்னு அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது நிர்வாகம் சைடுலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 26 ஃபுட்டேஜ் செயல்படலை அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுவும் போயிட்டுருக்கு. இன்னும் அதே மாதிரி பல வழக்குகள். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த குற்றம் நடந்த இடத்துல சிசிடிவி அந்த இடத்துல இயங்காதனால ஸோ ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஒரு என்னாச்சு அப்படின்னு சொன்னோமாக்கும், அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறமாடி குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதே இடத்துல சிசிடிவி அந்த இடத்துல சர்வைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதாவது இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோமாக்கும், ஸோ குற்றவாளியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த அசம்பாவிதம் நடைபெற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, பின்னால் அதாவது முள்புதர், அதாவது புஷ் இருக்கக்கூடிய இடம், அது அந்த இடத்துல டார்க் சைடாக இருக்குது. ஸோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல சிசிடிவி அப்படின்றது பொருத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது சிசிடிவி சரியாக இயங்காதனால இப்போ அந்த குற்றம் அப்படின்றது நடைபெற்றுச்சு. இது குற்றம் செய்பவர்களுக்கும் குற்றவாளிக்கும் அது ஒரு சாதகமாக அமைஞ்சதுனால இந்த குற்றம் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இப்போ அந்த இடத்துல சிசிடிவி அப்படின்றது சரியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியுமே கரெக்டாக மானிட்டரிங் பண்ணியிருந்தா, அந்த வேலையாக சரியாக செஞ்சுருந்தா இப்படி ஒரு குற்றம் நடைபெற்றதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த இடத்துல இந்த குற்றம் நடைபெற்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் சிசிடிவி அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். ஆனால் இதே மாதிரி இன்னமும் பல பல்கலைக்கழகங்களில் சிசிடிவி பொருத்தப்பட்ட சிசிடிவி சரியாக இயங்குதா, அதெல்லாம் சரியாக மானிட்டரிங் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விக்குறி இதுலேருந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் பஸ் ஸ்டாண்டில், ஸ்கூலில், காலேஜில், ஒர்க்கிங் பிளேஸில், கவர்மெண்ட்டோடைய ஆஃபீஸஸில் எல்லாமே சிசிடிவி அப்படின்றது பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் எந்தெந்த இடத்துல செயலிழந்திருக்கோ அந்த இடத்துல தான் குற்றம் அப்படின்றது அங்கே தான் நடைபெறுது. ஸோ இதை சரியாக மானிட்டரிங் பண்ணால் பல குற்றத்தை தடுக்கலாம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஸோ இனிமேலாவது எல்லா இடத்துலையும் ஸோ சிசிடிவி, அதாவது பொருத்தப்பட்ட சிசிடிவி சரியாக இயங்குதா அப்படின்ற பார்த்தாவே பல விஷயங்கள், அதாவது பல வழக்குகளில் இருக்கக்கூடிய அந்த தடயமாக இருக்கட்டும், அந்த முகாந்திரமாக இருக்கட்டும், கண்டிப்பாக காவல்துறையினால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் எங்கெங்கே பொருத்தப்பட்டிருக்கோ சிசிடிவி அது எல்லாமே இனிமேலும் சரியாக மானிட்டரிங் பண்ணால் பல குற்றங்களை தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.